மன்னிப்பு கேட்ட கமல்ஹாசன், தட்டி தூக்கிய கன்னட மக்கள், முட்டுக் கொடுத்த திராவிடம், திரை மறைவில் நடந்த டீலிங். புத்திசாலித்தனமாக பேசுகிறோம் என்று மக்களுக்கு புரியாமல் பேசுவதில் வல்லவர்தான் ஆண்டவர். அது மட்டுமில்லாமல் இடம் பொருள் ஏவல் அறியாமல் பேசி சர்ச்சையில் சிக்குவதில் கமல்ஹாசனுக்கு நிகர் கமல்ஹாசனே. சென்னையில் நடைபெற்ற தக் லைஃப் திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கலந்து கொண்டார். அவருக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி பெருமையாக பேசிய கமல்ஹாசன், தமிழில் இருந்துதான் கன்னட மொழி பிறந்தது என்று கூறியது மிகப்பெரிய சர்ச்சையாகிவிட்டது. பேச தெரியாமல் பேசி வழக்கம் போல் எக்கச்சக்கமாக சிக்கிக்கொண்டார் கமல்ஹாசன். ஒருவேளை இது தன் திரைப்படத்திற்கு விளம்பரம் தேடி அவரால் வேண்டுமென்றே கிளப்பப்பட்ட பிரச்சனையா? பிரச்சனை எழுந்தவுடன் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சவால் விட்டார் கமல்ஹாசன். ஆனால் நேற்று மாலை கேரளாவில் நடந்த நிகழ்ச்சியில் மொழி பற்றி யாருக்கும் எந்த புரிதலும் இல்லை, எனவே நான் அதை பற்றி பேசப் போவதில்லை என்று வெட்கமில்லாமல் கூறி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். இதிலும் வியாபார நோக்கம்தான் இருக்கிறது போலும். தமிழில் 4 செய்யுள்களையும் பாடல்களையும் ஒப்பித்து 4 வெளிநாட்டு அறிஞர்களின் பெயரை குறிப்பிட்டால் தன்னையும் ஒரு அறிஞர் என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறார் கமல்ஹாசன். அவர் விஷய ஞானம் இல்லாதவர் என்பது அவருடைய பேச்சுக்களில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம். பரந்த விஷய ஞானம் இல்லாமல் விவாதங்களில் கலந்து கொண்டால் தோல்வி நிச்சயம். 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் அன்றைய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பங்கேற்ற விவாதத்தில் கமல்ஹாசன் எக்கச்சக்கமாக மாட்டிக்கொண்டார். தப்பிக்க வழி தெரியவில்லை. தனக்கு நன்கு தெரிந்த சினிமா துறையில் மட்டுமே கவனம் செலுத்தி இருந்தால் கமல்ஹாசனுக்கு கௌரவம் மிஞ்சி இருக்கும். ஆனால் இதற்கு விவேகம் வேண்டுமல்லவா? தனக்கு தெரியாத துறையான அரசியலில் நுழைந்து 5 ஆண்டுகளில் திமுக சொம்பு என்ற பட்டப்பெயரை பெற்றுக் கொண்டவர்தான் கமல்ஹாசன். இதையே பெருமை என்றும் அவர் நினைக்கலாம். மொழி என்பது ஒரு மனிதனின் உணர்வு பூர்வமான விஷயம். சமூகங்களுக்கிடையில் பாலமாக இருக்க வேண்டிய மொழி சில சமயங்களில் சண்டைக்கும் காரணமாகிறது. முன்னாள் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசம் பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து தனி நாடாக ஆனதற்கு மூல காரணமே மொழிதான். தன் மொழியை பற்றி வேறு யாராவது தவறாக பேசினால் யாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். மற்ற மொழிகளை சிறுமைப்படுத்துவதை தங்கள் கொள்கையாகவே வைத்துக் கொண்டுள்ள தீக, திமுக, அதிமுக போன்ற தமிழக அரசியல் கட்சிகள், தமிழனுக்கு மட்டும் அவன் மொழி மேல் பெருமை இருக்கலாம், ஆனால் மற்ற மொழி பேசுபவர்களுக்கு அவர்கள் மொழி மேல் பெருமை இருக்கக்கூடாதா என்ன? கர்நாடக மாநிலம் முழுவதும் கமல்ஹாசனுக்கு எதிர்ப்பு. உடனே தமிழகத்தில் சிலர் கன்னட மக்களை மொழி வெறியர்கள் என்று கூறுகிறார்கள். மொழி வெறியர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் மொழி வெறியர்கள் என்றால் இவர்கள் யார்? இவர்களும் மொழி வெறியர்கள் தானே. உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ்தான் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் தமிழில் இருந்துதான் மற்ற மொழிகள் பிறந்தன என்பதற்கு புறக்கணிக்க முடியாத மொழியியல் தொல்லியல் ஆதாரங்கள் இன்று வரை கிடைத்ததில்லை. இப்படி கூறிக்கொள்வது தமிழனுக்கு பெருமை இல்லை, அது தமிழுக்கும் பெருமை சேர்க்காது. திராவிட கட்சிகளுக்கு மற்ற மொழிகள் மீது இருக்கும் வெறுப்பு சரித்திர புகழ் பெற்றது. சமஸ்கிருதம், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் போன்ற நம் நாட்டு மண்ணில் பிறந்த மொழிகள் மீது அவர்களுக்கு எவ்வளவு துவேஷம். ஆனால் 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்த நம் மீது திணிக்கப்பட்ட உருது மொழி மீது அளவு கடந்த மோகம். மொழி என்பது ஒவ்வொரு பகுதியிலும் ஆதி காலத்தில் மக்கள் பயன்படுத்தி வந்த ஓசைகளின் அடிப்படையில் உருவானதுதான். தமிழும் அப்படித்தான் உருவானது. அப்படியானால் கன்னடமும் தெலுங்கும் அப்படி தோன்றியிருக்க முடியாதா? ஒவ்வொரு மொழிக்கும் தனி இலக்கணம், தனி இலக்கியம், சொற்கோவை என்று தனி பெருமை உண்டு. அவற்றை ஏன் ஒப்பிட்டு விமர்சிக்க வேண்டும்? ஒரு சில மொழிகள் மிகவும் பழமையானவை, ஒரு சில மொழிகள் சமீப காலத்தில் தோன்றியவை. அப்படியே இருந்துவிட்டு போகட்டுமே, யாருக்கு என்ன நஷ்டம்? சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் என்ற நாடக நூலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அனைத்தும் உன்னுடைய வாய் மூலமாக வெளிவந்தது என்ற ஒரு வரியை மேற்கோள் காட்டி கமல்ஹாசன் பேசியதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் சிலர். இது முற்றிலும் தவறு. மற்ற மொழிகள் அனைத்தும் தமிழில் இருந்துதான் என்று இதற்கு அர்த்தமல்ல. திராவிட நல் திருநாட்டில் இந்த மொழிகள் உள்ளன என்ற திராவிட நல் திருநாட்டில் இந்த மொழிகள் உள்ளன என்ற பொருளில்தான் அந்த வரிகள் எழுதப்பட்டுள்ளன.